கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு மகிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இது டிவிக்கில் அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. அதில் 436 திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த போகிறோம், அதுக்கான பணிகள்லாம் தொடங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த அமைச்சரவை கூட்டத்தை? இப்போயாச்சும் நடத்தினாங்களே அப்படின்னு பார்க்குறேன். இதை முதல்லையே செஞ்சுருக்கணும். சரி பரவாயில்ல, இப்போ செஞ்சுருக்கிறாங்க, வரவேற்கலாம், பாராட்டலாம். எத்தனை திட்டம் சொன்னீங்க? 36. 436 திட்டங்கள். 436 இல்லை, 4036 திட்டத்தை கூட அவங்க செயல்படுத்திட்டோம். ஆனால் என்ன திட்டத்தை செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி ஒரு தெளிவு இவங்க யாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரியே தெரியல. எடுத்துக்காட்டுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்கிறேன். நேற்றைக்கு முதலமைச்சர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா முன்னாடி எல்என்டி நிறுவனத்தோட 3 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு. எது தொடர்பா அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் 15,000 கோடி முதலீட்டில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு தரும் தகவல் தரவு மைய விரிவாக்கம் அமைக்கப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கோவையில் ரூபாய் 2,500 கோடியில் மின்னணு பொருட்கள் மின்னணு அமைப்பு உற்பத்தி திட்டம், இது ஒன்று. மூன்றாவது, திருவள்ளூர் மாவட்டத்தில் ரூபாய் 1000 கோடியில் காட்டுப்பள்ளி எல்என்டி கப்பல் கட்டும் தளம் விரிவாக்கம். இதில் இந்த கோவையில் அமைய இருக்கும் இந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி இருக்குல்ல, அதை விட்டுருங்க. இந்த தகவல் தரவு மையம்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன? தமிழில் சொன்னால் ஏதோ புரியாத மொழியில் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா டேட்டா சென்டர். டேட்டா சென்டர்னா என்ன? அது உலக அளவில் எப்படிப்பட்ட சூழலியல் தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. உலக நாடுகளில், 3ஆம் உலக நாடுகளில் இந்த டேட்டா சென்டரை எதிர்த்து அந்தந்த நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற புரிதல் கொஞ்சமாச்சும் இருந்திருந்தா இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுவாங்களா? டேட்டா சென்டர், ஐடி இண்டஸ்ட்ரி வளர்ச்சி அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும் இந்த காதுக்கு. ஆனால் இந்த டேட்டா சென்டரால் எவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்கு தெரியுமா? நாம சாட் ஜிபிடி கிட்டையும் குரூக்கு கிட்டையும் ஜெமினி கிட்டையும் ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒரு தகவல் கேட்குறோம், ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க சொல்கிறோம் தெரியுமா? அப்படி ஒவ்வொரு முறையும் இந்த ஏஐ டூல்ஸ் ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது இல்லை, ஒரு இமேஜுக்கும் 4 லிட்டர் நன்னீர் அது குடிக்குதுன்னா என்ன சொல்றது, அந்த சிஸ்டம் ஹீட் ஆகும். அதை கூல் பண்றதுக்காக இவங்க நிலத்தடி நீரை தான் எடுத்து ப்ராசஸ் பண்றாங்க. அப்படி ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்றதுக்கு ஒவ்வொரு ஏஐ டூலும் 4 லிட்டர் நன்னீரை செலவழிக்குது அப்படின்னு டேட்டா சொல்லுது. கடல் தண்ணியை கூட உப்பு தண்ணியை மாற்றி இவங்க பயன்படுத்த மாட்டாங்க, ஏன்னா அந்த ப்ராசஸ் அதிகமாக செலவு பிடிக்கும். ஆனால் ஈஸியாக ஒரு போரை போட்டு நன்னீரை எடுத்து ஒரே ஒரு ஃபில்ட்ரேஷனில் கூலிங் சிஸ்டத்துக்கு அனுப்பி சிஸ்டமை கூல் பண்ணி அந்த தண்ணியை நீராவியாக ஆக்கி வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. நிலத்தடி நீர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. புரியுதுங்களா? இப்படி ஒரு திட்டத்தை இங்கே கொண்டு வரேன் அப்படின்னு பேசுகிறீங்களே, இது நியாயமா? உலகத்திலேயே அதிகமாக நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடிய நாடுகளின் பட்டியலில் முதல் இடத்துல இருப்பது இந்தியா. இந்தியாவிலேயே மிக அதிகமாக நிலத்தடி நீரை பயன்படுத்தும் மாநிலங்களோட பட்டியலில் முதல் இடத்துல இருப்பது தமிழ்நாடு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்த உலகமும் தண்ணீர் திவால் நிலையை சந்திக்க போகுது அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அறிக்கை வெளியாச்சு. அது என்ன தண்ணீர் திவால் நிலை? குடிக்கிறதுக்கு நன்னீர் இல்லாத ஒரு நிலை உருவாக போகுது, உலக நாடுகள் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்க போகுதுன்னு உலக சூழலியல் அமைப்புகள் எச்சரிக்குது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல இந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு அவசியமா? தமிழ்நாட்டுல கத்தி படத்துல விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு, ஒரு கோலா கம்பெனி எடுக்க இவ்வளவு தண்ணி இருக்கு, ஆனா விவசாயம் செய்யறதுக்கு தண்ணி இல்லை. அதுதான் யாரோ எழுதி கொடுக்குற வசனத்தை திரையில பேசுறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஆனா ஒரு அரசியல் தலைவரா மாறின உடனே அதை பத்தின நாலேஜ் இருந்தாதான் நாம என்ன செய்யறோம், என்ன மாதிரியான திட்டத்தை கொண்டு வர பார்க்குறோம் அப்படிங்கிற புரிதல் இருக்கும். இவங்க யாருக்கும் எந்த புரிதலும் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சா? சரி, அடுத்தது 3ஆவதா ஒரு விஷயத்த சொல்றாங்க பாருங்க. இதுதான் தேன் தடவிய நஞ்சு. அது என்னது? திருவள்ளூர் மாவட்டத்தில் 1000 கோடியில் காட்டுப்பள்ளி எல்என்டியில் கப்பல் கட்டும் தளம் விரிவாக்கம். இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
அதானி துறைமுக விரிவாக்க திட்டம், காட்டுப்பள்ளி அதானி துறைமுக விரிவாக்க திட்டம். மக்கள் அதை எதிர்த்து போராடினாங்களா இல்லையா? போராடினாங்களா இல்லையா? இன்னைக்கு அதே திட்டத்தை வேற பேர்ல செயல்படுத்துறீங்களா? சொல்லுங்க. அப்ப மக்கள் எதுக்காக போராடினாங்க, ஏன் போராடினாங்க அப்படிங்கிற புரிதல் இருந்திருந்தா இந்த திட்டத்தை செயல்படுத்துவீங்களா? கார்பரேட் கம்பெனியை கூட சைன் பண்ணிருப்பீங்களா? பரந்தூர் விமான நிலையத்துக்கு கூட அவங்களோட அதானி அப்படின்னு சொன்னா எங்க தெரிஞ்சிட போகுதுன்னு எல்என்டின்னு மறைமுகமா சொல்றீங்களா? வட சென்னை மக்கள் தானே அதிகமா ஓட்டு போட்டு இவருக்கு வெற்றியை கொடுத்தீங்க. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியான ஒரு திட்டத்துக்கு தான் நேற்று சைன் பண்ணியிருக்கிறார். அப்ப அமைச்சரவை கூட்டத்தை நடத்திட்டாரு, 485 திட்டங்களை செயல்படுத்துறதுக்கான ஆலோசனைகள் நடந்தது. என்ன மாதிரியான திட்டங்கள்னு எடுத்து பார்த்தா தான் தெரியும். இன்னும் எத்தனை அழிவு திட்டத்துக்கு இவங்க சைன் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். கொஞ்சமாச்சும் அரசியல் புரிதல், சூழலியல் புரிதல்லாம் இருந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரியான திட்டங்களுக்கு கையெழுத்து போடுவாங்களா? இதுதான் தமிழ்நாட்டோட தற்போதைய அமைச்சர்களோட நிலை. ஆனா அவங்க எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, நிறைய வேலை வாய்ப்புகள் வரும், நிறைய தொழில் சார்ந்த வேலை சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறு தொழிலாளர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திரும்ப திரும்ப பாருங்களேன். சரிங்க, எதுக்கு வேலைக்கு போறீங்க? சம்பளத்தை வச்சு வீட்டு பார்த்துக்கணும், சாப்பிடுவீங்க, முதல்ல சாப்பிடணும், சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணியே இல்லாம போயிடும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேனே. டேட்டா சென்டர் மொத்த நிலத்தடி நீரையும் உறிஞ்சிரும் அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேனே. நீ வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி காசு சாப்பிட்டு தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவ? விக்கிக்கிட்டு சாவீங்களா? என்ன சார் வேடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? வேலை முக்கியம்தான் சார். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய மறை நூலே சொல்லுது. பொருள் அப்படிங்கிறது முக்கியம்தான், வாழ்க்கைக்கு செல்வம் அப்படிங்கிறது முக்கியம்தான். ஆனால் அந்த செல்வத்தை நம்முடைய சூழலை கெடுத்துட்டு நம்முடைய எதிர்காலத்தை சூன்யமாக்கிட்டு சம்பாதிக்க கூடாது. உங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு நீங்கள் என்ன வச்சுட்டு போக போறீங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. டேட்டா சென்டர் வருது, லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்கும், வாழ்க்கை செட்டில் ஆயிரும், நிறைய சொத்துக்களை வாங்கி போடலாம், நம்முடைய பிள்ளைகளை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், எல்லாம் சரி. நல்ல சூழல் இருக்குமா? சுவாசிக்கிறதுக்கு தூய்மையான காற்று இருக்குமா? குடிக்க தூய்மையான தண்ணீர் இருக்குமா? ஏன் இதை பற்றி எல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த அரசியலை பேசினா உங்களுக்கு பூமர் மாதிரி தெரியுது, அப்படிதானே? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவீங்கல்ல, அன்னைக்கு ஒருத்தரோட முகம் ஞாபகத்துக்கு வரும். அதான் எங்கள் அண்ணன் சீமானோட முகம். அன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். இப்போ அடுத்ததாக திருவள்ளுவருக்கு காவி உடை பூசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவி ட்ரெஸ்ஸில் ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு கவர்னர்கிட்டருந்து. ஆனால் அதற்கு தாவேக்கா தரப்பினர்லேருந்து யாருமே எதற்குமே ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு பொருள் அவங்க பதில் சொல்லவே இல்லை. ஸோ இவங்க இப்படி தவிர்க்கிறத பார்த்தா இவங்க பிஜேபி கூட ஒரு சுமூகமான நிலைமைக்கு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்படுது. இந்த விஷயத்துல தான் தாவேக்கா பிஜேபி கூட சுமூகமாக போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கரூர் சம்பவத்திலிருந்தே விஜய் பாஜக கூட ஒரு இணக்கமான சூழலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நான் விளக்குறேன். அதுக்கு முன்னாடி திருவள்ளூருக்கு காவி உடை போட்டதை பற்றி தாவேக்கா தரப்புல இருந்து யாருமே பேசலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தெரிஞ்சாதானே திருவள்ளுவர்னா யாரு, திருக்குறள்னா என்ன, அதில் என்ன கருத்துக்கள் சொல்லி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதானே பேச முடியும். தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி காவி உடை போட்டு இருக்கிறாங்களே அதை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, நோ கமெண்ட்ஸ். சரி, மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தாக்கப்படுறாங்களே அதை பற்றி என்ன சொல்கிறீங்க, கச்சத்தீவு மீட்பை பற்றி என்ன சொல்கிறீங்க, நோ கமெண்ட்ஸ். சரிங்க சார், தூத்துக்குடிக்கு என்ன பண்ண போகிறீங்க? தூத்துக்குடியை மிகப்பெரிய போர்ட் சிட்டியாக மாற்ற போகிறேன். தூத்துக்குடி துறைமுக நகரம்ன்றது கூட அவருக்கு தெரியல. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக தூத்துக்குடி ஒரு துறைமுக நகரம் தெரியுமா? பாண்டியர்களோட ஆட்சி காலகட்டத்தில் இருந்தே அது ஒரு துறைமுக நகரம் தான். ஆனால் நம்ம எம்எல்ஏ இப்போதான் தூத்துக்குடியை போர்ட் சிட்டியாக மாற்ற போகிறாராம். இப்படி எதை பற்றியும் எந்த நாலேஜும் இல்லாதவங்க கிட்ட வள்ளுவருக்கு காவி உடை போட்டதை பற்றி போய் கேட்டால் அவங்களால என்ன சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். அடுத்ததா பாஜக கூட இணக்கமாக போகிறாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இதில் வேற என்ன கருத்து இருக்க முடியும்? இதை வேற எப்படி சொல்ல முடியும்? கரூர் சம்பவத்திற்கு பிறகு பாஜக அப்படிங்கிற கட்சி பேரை விஜய் சொன்னாரா? இல்ல. திருப்பரங்குன்றம் பிரச்சனை எந்த அளவிற்கு பூதாகாரமா வெடிச்சது, எவ்வளோ பெரிய மத கலவரத்தை பாஜக இந்த மண்ணில் செஞ்சது. பாஜக என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் அதற்கு இதுவரைக்கும் ஏதாச்சும் கருத்து சொன்னாரா? சார்,
கடந்த காலத்தை விடுங்க. அன்றைக்கு அவர் வந்து ஒரு கட்சியோட தலைவர், இன்றைக்கு முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர். நீதிமன்றம் நேற்றைக்கு திருப்பரங்குன்றத்துல தீபம் எங்க ஏத்தணும் அப்படிங்கிறது தொடர்பாக அரசின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேள்வி கட்டுச்சா இல்லையா மதுரை நீதிமன்றம்? ஏன் இது வரைக்கும் அவர் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் சொல்லாம இருக்கிறாரு? இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, காலங்காலமாக எந்த இடத்துல தீபம் ஏற்றப்பட்டுச்சோ அங்கதான் ஏத்தணும், தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற தூண்ல ஏத்தக்கூடாது, நாங்க ஏத்த விட மாட்டோம். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க வந்து மதச்சார்பற்றவர் அப்படின்னு நம்பித்தானே சார் மத சிறுபான்மை மக்கள் வந்து இதை வந்து ஒரு புரிதலுக்காக இந்த சொல்ல பயன்படுத்துறேன். சிறுபான்மையினர் அப்படிங்கிற சொல்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. மத சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஓட்டு போட்டாங்க, அவங்களோட நம்பிக்கையை நீங்க இப்ப காப்பாற்றணுமா வேணாமா? காப்பாற்றணும். அப்போ உங்க அரசோட நிலைப்பாட்டை சொல்லுங்க. ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இது வரைக்கும் பள்ளி கல்வித்துறைக்கு சேர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கவே இல்லை. அது தொடர்பா என்ன வாயை திறந்து பேசி இருக்கிறீங்க? எதுவுமே கிடையாது. அப்ப பாஜக அப்படின்னு வந்துட்டு அப்படியே வாயை மூடிட்டு கப்பு சிப்புன்னு ஆயிடுவாரு. இல்லை, அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சுமூகமான நிலைமை இருந்துச்சுன்னா தான் அவங்க கிட்ட இருந்து நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் வர வேண்டியது இருக்கு, அதெல்லாம் வாங்குறது ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சார், ஃபண்டு வாங்குறதெல்லாம் வந்து நம்முடைய உரிமை, புரியுதுங்களா? அதுக்கும் அவங்க பண்ற தப்பு எல்லாம் பொறுத்து போகிறதுக்கும் வந்து எந்த தொடர்பும் கிடையாது. நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்து நாம எந்த ஃபண்டையும் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மாநில உரிமைகளை அடமானம் வைத்து விட்டு எந்த ஒரு நிதியையும் பெற வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் எனக்கு கிடையாது. எனக்கு இந்த நிதி வந்து சேரணும். நான் கட்டுற வரி பணத்துல இருந்து தான் நீ எனக்கான நிதியை வந்து ஒதுக்குற. அப்ப அது எனக்கு சேர வேண்டிய பங்கு, என்னுடைய உரிமை, அதை நீ கொடுத்துதான் ஆகணும். நான் இப்படியெல்லாம் பேசுறேன் அதனால நான் உனக்கு நிதி தர மாட்டேன் அப்படின்னு பாஜகவால சொல்ல முடியாது. நாம இப்படியெல்லாம் பேசுனா அவங்க நிதி தர மாட்டாங்க அப்படிங்கிற முடிவை இவங்களாலையும் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? இந்த மாநிலத்துக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு, அது இந்துத்துவ எதிர்ப்பு அரசியல். அதை கடைசி வரைக்கும் கடைபிடிக்க வேண்டியது விஜயோட பொறுப்பு. புரியுதுங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மத கலவரங்கள் வெடித்தாலும் தமிழ்நாடு அமைதியான மண்ணா தான் இருந்திருக்கு. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு விஜய் கிட்ட இருக்கு. அடுத்ததா வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணர் அவர் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடுறாரு. அதில் என்ன அப்படின்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பேசிய அதே மண்ணில்தான் 8000 சமணர்களை கழுவேற்றினான் ஒரு லொடுக்கு பாண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போடுறாரு. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி, என்னுடைய நினைவு சரியா இருந்தா கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ்ன்னு நினைக்கிறேன், தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, அவருடைய பயண குறிப்புல மதுரையை பத்தி ஒரு செய்தியை எழுதுறாரு. இந்தியாவிலேயே பெண்களால் ஆளப்படும் ஒரு நாடு இருக்கிறது என்றால் அது இந்த மதுரை தான் அப்படிங்கிறாரு. அப்படி பெண்களால் ஆளப்பட்ட, இன்றைக்கும் மீனாட்சி தான் மதுரையின் ராணி என்று நம்பப்படுகின்ற ஒரு மண்ணுல தான் இறந்தபோது தன்னுடைய மனைவிகள், ஆசை நாயகிகள் என்று மொத்தம் 165 பெண்களை உடன்கட்டை ஏற்றி கொன்ற தொந்தி வடுகன் திருமலை நாயக்கனை பத்தி பாலகிருஷ்ணன் ஏதாச்சும் பேசுவாரா? பேச மாட்டார். ஏன்னா அது அவங்களோட இனத்தை சேர்ந்த அரசர். பாண்டிய அரசன் வந்து ஒரு தமிழ் அரசன், ஒரு தமிழர். அதனால அவரு என்ன வேணாலும் பேசுவார். நான் தெரியாம தான் கேட்குறேன், பாண்டிய அரசன் 8000 சமணர்களை கழுவேத்தினாரு அப்படிங்கிறதுக்கு என்ன வரலாற்று சான்று இருக்கு? என்ன தொல்லியல் சான்று இருக்கு? எடுத்து காட்டணும். அவர் வந்து தன்னை ஒரு வரலாற்று ஆய்வாளர் அப்படின்னு தான் கிளைம் பண்ணிக்கிறாரு. இது வரைக்கும் என்ன வரலாற்று ஆய்வு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு எடுத்து பார்த்தா பூரா தப்பும் தவறுமா பல ஆய்வுகளை செஞ்சிருக்கிறாரு. தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டின் பூர்வ குடிகள் அல்ல. அவர்கள் சிந்துவெளி நாகரிகம் அழிந்த போது அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து குடியேறிய வந்தேரிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போலியான ஆய்வை செஞ்சவர் தான் இந்த பாலகிருஷ்ணன். இந்த போலியான வரலாற்று ஆய்வாளர் இன்றைக்கு சமணர் கழுவேற்றத்தை பத்தி பேசுறாரு. அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். என்ன ஆதாரம் இருக்கு? பெரிய புராணம். பெரிய புராணம் அப்படிங்கிறது ஒரு இலக்கியம். அது எழுதப்பட்டது கிபி 12ஆம் நூற்றாண்டுல. இவர் சொல்ற அந்த லொடுக்கு பாண்டின்றார் இல்லையா, அந்த அரசன் நின்ற சீர் நெடுமாறன் என்ற பாண்டிய அரசன் வாழ்ந்தது கிபி 7ஆம் நூற்றாண்டுல. அப்ப பாண்டிய அரசனுக்கும் கிபி 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பெரிய புராணத்துக்கும் இடையில 600 ஆண்டுகள் இடைவெளி இருக்கு.
இந்த 600 ஆண்டுகால இடைவெளியில என்ன வேணும்னாலும் நடந்திருக்கலாம், என்ன கற்பனை கதைகள் வேண்டும்னாலும் கட்டிவிடப்பட்டிருக்கலாம். வெறும் இலக்கிய சான்றை மட்டும் வச்சுட்டு போற போக்குல ஒரு தமிழ் அரசனை இப்படியெல்லாம் உருவக்கேலி செய்யலாமா? இது எவ்வளோ பெரிய ஒரு ஆணவமான போக்கு. இந்த இலக்கிய சான்றை தவிர பாண்டிய அரசன் நின்ற சீர் நெடுமாறன் 8000 சமணர்களை கழுவேற்றினார் என்பதற்கு செப்புப்பட்டைய சான்று ஏதாச்சும் இருக்கா? கல்வெட்டு சான்று இருக்கா? இருந்தா எடுத்து காட்டணும். எடுத்து காட்டிட்டு நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. அப்ப எந்த ஒரு வரலாற்று சான்றுகளும் இல்லாத ஒரு விஷயத்தை முன் வச்சு ஒரு தமிழ் அரசனை இவ்வளோ இழிவுபடுத்தி பேச முடியுது ஒரு பிறமொழியாளரால், அதுவும் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே. ஒரு தமிழ்னால அண்டை மாநிலங்கள்ல இப்படி ஒரு செயலை செய்ய முடியுமா? செஞ்சா அந்த மாநில மக்கள் விட்டு வைப்பாங்களா அவனை? இங்க மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது? ஏன்னா தமிழர்களுக்கு தங்களுடைய வரலாறு தெரியல, அதனுடைய பெருமைகள் தெரியல. அதனால தான் போற வரவங்க எல்லாம் தமிழர்களோட வரலாற்றை பற்றி கொச்சப்படுத்தி பேசிட்டு போறாங்க. இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, கால கொடுமை. அப்படி எடுத்துட்டு கடந்து போகணும். நாம் விழிப்படையாத வரை இதற்கெல்லாம் ஒரு முடிவு வராது. அடுத்ததா இப்போ புதுசா ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்களோட ஆட்சியில நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. ஸோ அதற்கு எதுக்குமே ஒரு சரியான பதில் இல்லை. இப்போ 1 மாதம் தான் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ளே எங்களால் ஒன்றும் முழுசாக கண்ட்ரோல் பண்ணிட முடியாது, எங்களுக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த 6 மாதம் டைம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சாங்கியம் சம்பிரதாயம் கிடையாது. புதுசாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, அவங்களுக்கு நிர்வாகத்தை பற்றி எதுவுமே தெரியாது, அதனால் ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சாங்கியம் சம்பிரதாயம் கிடையாது. அது அரசியல் நாகரிகத்துக்காக சொல்லப்பட்டது. ஏப்பா புதுசாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, ஒரு 6 மாதம் பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு சும்மா சொல்கிறது தான். அதுக்காக நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அமைதியாக பொறுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய தேர்தல் பரப்புரையில் முக்கியமாக முன்வைத்தது பெண்கள் குழந்தைகளோட பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு. நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அது எல்லாத்தையும் உடனடியாக தடுத்து நிறுத்திடுங்க அப்படின்னெல்லாம் நாங்கள் சொல்லலை. அப்படி எதிர்பார்க்குறதும் சரியில்லை, அது எங்களுக்கு புரியுது. ஆனால் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கையை நீங்கள் எடுத்தீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். என்ன நடவடிக்கையை எடுத்தீங்க? பெண்களுடைய பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படையா, அப்படி ஒரு படையை நான் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். முதல் கையெழுத்தே அந்த திட்டத்துக்கு தான் போட்டார். இப்போ அந்த அதிரடி படை துவங்கி வைக்கிறதுக்காக நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு எத்தனை முறை தள்ளி போச்சு. இன்னமும் அந்த அதிரடி படை ஆப்ரேஷனுக்கு வரவே இல்லை, செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நிகழ்ச்சி 2 முறை தள்ளி போச்சு. ஒரு முறை இவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட்னு நினைக்கிறேன் ஜெகதீஷா, அவருடைய புதுமனை புகு விழாவுக்கு போயிட்டு வர்றாரு. இப்போ அது அடுத்த வாரத்துக்கு, இந்த வாரத்தில் தள்ளி வச்சிருக்கிறாங்க. இப்படி பெண்களோட பாதுகாப்புல இவ்வளோ மெத்தனமா செயல்படுறீங்களே, இதை கூட நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாதான்னு கேட்குறேன். தினம் நூற்றுக்கணக்கான கொலைகளும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் நடந்துகிட்டே இருக்கு. அதற்கு எதிராக என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தீங்க, இதை கூட நாங்கள் கேட்கக்கூடாதா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு தானே கேட்குறோம், அதை கூட கேட்கக்கூடாதா? 6 மாதம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு 6 நாளில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 6 நாளில் அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லணும் ஒரு பொறுப்புள்ள தலைவன். அதை விட்டுட்டு இவர் என்ன தெரியுமா பண்றாரு, அடுத்தவங்க மேல பழிய போடுறாரு. திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியில்லை, அவங்க ஆட்சியில தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருட்கள் பரவி இருந்துருச்சு, அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு பழியை தூக்கி ஏன் மேல போடுறாங்க. இது ஒரு நல்ல தலைவனுக்கான பேச்சா? திமுக சரியில்லை, அவங்க ஆட்சியில சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தானே மக்கள் அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை ஆட்சிக்கு கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. நீங்க இதையெல்லாம் சரி பண்ணுவீங்க, சரி பண்றதுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா அதை விட்டுட்டு அவங்க மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க மேல பழிய போடுறதுக்கு நீங்க எதுக்கு சார் சிஎம்மா இருக்கணும்? இந்த கேள்வி கூட கேட்கக்கூடாதா? ஆக இவருக்கு ஆட்சி அதிகாரம் அப்படின்னா விளையாட்டா போச்சு, புரியுதுங்களா? 8 கோடி மக்களோட வாழ்க்கையும் அவங்களோட பாதுகாப்பும் இவர் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எண்ணமே இல்லை. சும்மா தினமும் சினிமா ஷூட்டிங்க்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வர்றாரு சிஎம் ஆஃபீஸுக்கு. இதையெல்லாம் கொஞ்சம் அவர் மாற்றிக்கிட்டாரு அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போது டாஸ்மார்க் மூடிட்டேன், 717 டாஸ்மார்க் நான் மூடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் அவங்க பெருமையாக பேசுகிறாங்க. இன்னைக்கு காலையில் பிரேமலதா அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் கூட ஒரு டாஸ்மார்க் கடை மூடிட்டு தான் சொன்னாங்க, ஆனால் அது ஓப்பனில் தான் இருக்குது, இவங்க மட்டும் சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே செயல்படலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதே
பிரேமலதா கொடுத்த பேட்டியை விடுங்க, நான் ஒரு செய்தியை படிக்கிறேன். இன்று காலை செய்தித்தாளில் வந்தது. பார் ஒப்பந்தம் இம்மாதம் நிறைவு, அதிக வருவாய் ஈட்ட புதிய விதிகள், டாஸ்மாக் நிறுவனம் முடிவு. கேவலமா இல்லை? மக்களை குடிக்க வச்சு வருமானம் ஈட்டுறதுக்கு டாஸ்மாக் நிறுவனம் வந்து முடிவெடுத்திருக்குது. இதுதான் வந்து உங்க ஆட்சியோட லட்சணமா? இதுதான் விஜய் ஆட்சியோட லட்சணமான்னு நான் கேட்குறேன். 717 கடைகளை மூடிட்டேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. எந்தெந்த கடைகளை மூடினீங்க நீங்க கொடுங்க, நான் எந்தெந்த கடைகளை மூடி இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் போய் பார்க்குறேன். அந்த அறிக்கையில் குறிப்பிட்ட கடைகளை எல்லாம் மூடிட்டீங்களா நான் போய் பார்க்குறேன். திருச்சியில் என்னமோ பேசுறீங்க, மக்களை பாதிக்கிற டாஸ்மாக் கடையை விஜய் இழுத்து மூடினா, இதான் நீங்க மூடின லட்சணமா சார்? டாஸ்மாக் கடையை வச்சு அதிகமாக வருமானம் ஈட்டுறது தான் நீங்க மூடி வச்ச லட்சணமா? அசிங்கமா இல்லை மக்களை குடிக்க வச்சு சம்பாதிக்கிறதுக்கு? இதே வேலையை தான் திமுக பண்ணிச்சு, இதே வேலையை தான் அதிமுக பண்ணிச்சு. இந்த வேலையை செய்யறதுக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க? இதான் மாற்றா? இதான் மாற்று அரசியலா? சும்மா கண் துடைப்பு. இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுறது அப்படிங்கிறது ஒரு சாங்கியம். ஜெயலலிதா அம்மையாரும் செஞ்சிருக்கிறாங்க, கடந்த காலத்துல ஐயா ஸ்டாலினும் செஞ்சிருக்கிறாரு, இப்ப அதே வேலையை தான் விஜயும் செஞ்சிருக்கிறாரு. ஆனா ரெவன்யூ மட்டும் எப்படியோ இத்தரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை, இதெல்லாம் ஒரு பேச்சு. ஓட்டு போட்ட மக்கள் தான் இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் டாஸ்மார்க் அவங்க நடத்தக்கூடிய அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து தொடர்ச்சியாக மாமூல் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம், அது வந்து இந்த ஒரு மாதமாக கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கு மாமூல் கொடுத்தாங்களாம்? அது சொல்கிறாங்க. மாமூல் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, சரி ஓகே, அது நின்றுருக்கு. நீங்கள் எங்ககிட்ட வாங்குறீங்கல்ல, அது 10 ரூபா இன்னும் வாங்கிட்டு இருக்கீங்க. 10 ரூபா கூடி இருக்கு, அது 10 ரூபா வாங்கிட்டு அப்புறம் நீங்க கொடுக்கறது வந்து இல்லாம போயிருச்சு, நீங்க எங்ககிட்ட புடுங்கிறது இன்னும் நிக்கவே இல்லையா? அதனால ஒழுக்கம் மாற்றம் அப்படின்னா அது முழுமையா வரணும். அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படின்லாம் வரக்கூடாது. இந்த அறகுறை வேலைகள்லாம் உங்களை யாரும் தேர்ந்தெடுக்கல, செய்யறத முழுமையா திருத்தமா செய்யுங்க. பார்க்கலாம். நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.